உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பன்னீர்செல்வம் சந்தித்து திரும்பி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா சென்னையிலிருந்து புறப்பட்ட தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவை அவருடைய வீட்டுல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இதோடைய பின்னணி குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பணியாற்றி கொண்டிருந்த போது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமா வளர்ச்சி அடைந்து வந்தது. அவருடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதி தீவிரமா பணி செஞ்சுட்டு வந்தாங்க. திமுக அதிமுக ஆகிய ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் சவால் விடக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியை மிகவும் முன்னிலைப்படுத்திட்டு வந்தார். இந்த நிலையில தமிழ்நாட்டுல தனக்குன்னு தனி செல்வாக்க உருவாக்கி வருகிறார் அப்படின்னு அண்ணாமலை மேல குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அவரு பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். பதிலுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரா நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடத்துல முக்கிய பதவி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இதுவரைக்கும் அவருக்கு எந்த பதவியுமே வழங்கப்படல. இதனால மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை அடுத்த கட்டமா பலவித முடிவுகளை கையில் எடுத்து வச்சிருக்கிறாரு. தனியா ஒரு அமைப்பு தொடங்கி அதன் மூலமா தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு அவரு கடைசி கட்டமா திட்டமிட்டு இருக்கிறது தெரிய வந்தது. இதுக்கிடையில டெல்லி பாஜக மேலிடம் அவரை சமாதானம் செஞ்சு தேர்தல் வரைக்கும் பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா தெரியுது. இதனால இருதலைக்குள்ளி இரும்பாக தவித்து வரும் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இந்த சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வம் திடீர்னு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு பேசினார். அப்ப அவர் பேசும்போது வருகின்ற 15ஆம் தேதி தனி கட்சி தொடங்க இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி அதிமுகவை ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்யுங்க, அதிமுகவை ஒருங்கிணைச்சா மட்டுமே தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு தெரிவிச்சாரு. இதற்கு பதில் சொன்ன அமைச்சர், வருகின்ற 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடுது, அதன் பிறகு நான் சென்னைக்கு வரேன், அப்ப இது குறித்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில திடீர்னு அமித்ஷா தரப்புல இருந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான தகவல் தரப்பட்டிருக்கு. அதாவது உடனடியா டெல்லிக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு அந்த தகவல் வந்ததா தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் அண்ணாமலை டெல்லிக்கு போனாரு. அங்க அமித்ஷா வீட்டுல அவரை சந்தித்தும் பேசினார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் கூட்டணி குறித்தும் இந்த சந்திப்புல பேசப்பட்டதா சொல்லப்படுது. அமித்ஷா வீட்டுல மேலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் JP நட்டா, பாஜக அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. இதனால இது ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமா பார்க்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையில மிக விரைவில் மாற்றம் ஏற்பட இருக்கு. இந்த நிலையில அண்ணாமலையுடன் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதோடைய பின்னணி குறித்து விசாரணை செஞ்ச போது கேரளாவில விரைவில் தேர்தல் வர இருக்கு. இதனால கேரள மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்பார்வையாளரா அண்ணாமலை நியமிக்கப்படுவார் அப்படின்னு தெரியுது. இதன் நிமித்தம் தான் அவரை அழைத்து அமித்ஷா உட்பட முக்கிய தலைவர்கள் பேசி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கேரள மாநில தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்படும் பட்சத்துல இது குறித்து அவர்கிட்ட விவாதம் செய்யப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழக தேர்தல் நிலவரம் குறித்தும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இதன் மூலமா அநேகமா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி வகித்த அண்ணாமலைக்கு இனி கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனா இது குறித்து அண்ணாமலை என்ன முடிவு எடுத்தார், அமித்ஷாவிடம் தனது முடிவு குறித்து பேசினாரா அப்படிங்கிறத பற்றின தகவல் எதுவுமே வெளியே வரல. இது போன்ற பரபரப்பான அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.